கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1259 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 141 9வது 10வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு விரோதமாய் துன்மார்க்கர் வைத்த கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். எனக்கு விரோதமாய் கண்ணி வைத்தவர்களும் சுருக்குகளை வைத்தவர்களும் அவர்களே அந்த கண்ணிகளிலும் சுருக்குகளிலும் சிக்குண்டு போவார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், சுருக்குகள் வைக்கப்பட்டிருக்கலாம், வலைகள் விரிக்கப்பட்டிருக்கலாம். உன் தொழிலுக்கு, உன் குடும்பத்திற்கு, உன்னுடைய வேலைக்கு, அல்லது உன்னுடைய குடும்பத்திற்கு, அல்லது உன்னுடைய தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு, உன்னுடைய ஹோட்டலுக்கு, உன்னுடைய கடைக்கு, எதுவாயிருந்தாலும் உனக்கு விரோதமாய் சத்துருக்களோ மனிதர்களோ கண்ணிகளை, வலைகளை, சுருக்குகளை விரித்திருக்கலாம். அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கை தோல்வியை போல தெரியலாம், வருமானம் இல்லாத போல தெரியலாம். சொல்லுகிறான், அவர்கள் எனக்கு விரோதமாய் யார் நான் அழிய வேண்டும் என்று செயல்பட்டார்களோ, திட்டமிட்டார்களோ, அவர்கள் அழிந்து போவார்கள், நானோ தப்பி விடுவேன். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட வலைகளிலிருந்து, கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நானோ தப்பி போவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் திரித்து போய்விடும், சுருக்குகள் அருந்து போய்விடும் என்ற நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வெற்றி நடை போடச் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில உயர முடியாதபடி, வேலையிலே, ஹோட்டல்களிலே, கடைகளிலே, வீடுகளிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்தில் என்ன செய்கின்றார்களோ அந்த காரியங்களுக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட கண்ணிகளும் சுருக்குகளும் வலைகளும் தெரித்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முன்னாடி நின்று சொல்லுகிறார், நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். மகனே, மகளே, உன் கண்ணீருக்கு முடிவு வந்துவிட்டது, கண்ணீருக்கு முடிவு வந்துவிட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். உன் தொழில், உன் வியாபாரம், உன் கடை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் வேலை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்பு, உனக்கு விரோதமாய் வைத்த கண்ணி திரித்து விட்டது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.